தளபதியை பார்த்தே ஆகணும், என்ன ஆனாலும் சரி தளபதியை பார்த்தே ஆகணும். 6 மணி நேரம் வந்து பார்த்தோன்னா உட்காந்து இருந்தோம் ப்ரோ அந்த இடத்து சரௌண்டிங்லேயே. ஸ்பீச்லாம் ஃபயராக இருந்துச்சுண்ணா. அதில் ஏதோ ஆல்ரெடி மாநாடு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி பேசுனீங்க. இருக்கிறதுலே மிகப்பெரிய தலைவர் வந்து நம்ம விஜயகாந்தை நம்பிட்டு இருந்தோம் ரொம்ப வருஷமா. அதை மீடியா ஆட்கள்லாம் சேர்ந்து அவர் கோமாளியாக கடைசி வரையும் ஆக்கி அதை ஒரு மாதிரி ஆக்கிட்டாங்க. அது மாதிரி இவரை ஆக்க வேணாமே நான் நினைக்கிறேன், அவ்வளோதான். ஏன்னா பின்னாடி வந்து இவரை பற்றி என்னென்னமோ பேசிட்டுக்கிறாங்க. அந்த திரிசா அந்த இதெல்லாம் பேசிட்டுக்கிறாங்க. அதெல்லாம் அன்வான்டான விஷயம். அது பார்க்குறப்ப ரொம்ப கேவலமாக தான் இருக்குது. இப்படி ஒருத்தனை இறக்கிட்டு தான் அரசியல் வந்து நின்று மக்களுக்கு என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல. பண்ணட்டும். நல்லா இருந்துச்சு ப்ரோ. நல்லா பேசியிருந்தாரு விஜய் சார். வந்து நல்லா தெளிவாக பேசினார். அது உண்மையாலுமே பாராட்டலாம். நம்ம எல்லாரும் எப்படி எழுதி கொடுத்து பேசணும் அப்படி இப்படிம்பாங்க. எப்படி எழுதி கொடுத்தாலும் அந்த உச்சரிப்பு சரி, அந்த மனசுலேருந்து பேசுறதுங்கிறது பார்த்தீங்களா, சூப்பராக பேசியிருந்தார். நான் வந்து எல்லா கட்சியிலும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, டிஎம்கேல இருக்காங்க, ஏடிஎம்கேல இருக்காங்க, சீமான கட்சியிலும் நண்பர்கள் இருக்காங்க. ஸோ இது மாதிரி தனியாக வராருன்னா அவருக்கு சப்போர்ட் பண்ணலாம். ஏன்னா அவர் பீக்கில் இருக்காரு. அவர் வந்து வராருன்னா அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறது தப்பு இல்லை. பேர் வந்து பார்த்தோன்னா அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு ஹிஸ்ட்ரியா இருக்கும். தனிச்சு நின்று அவர் ஜெயிக்கிறாரோ தோக்குறாரோ அது அப்பாற்பட்ட விஷயம். தனிச்சு நின்னா பவர் ப்ரோ அவருக்கு. சீரியஸா நான் இப்போ இந்த தடவை வந்து லைவ் தான் பார்த்தேன். நான் நேரில் போக முடியல. போன தடவை போனேன், இந்த தடவை போக முடியல. ஏன்னா போன தடவை என்ன சம்பவம் நடந்துச்சுன்னு தெரியும். அதனால் இந்த தடவை போக முடியல. ஆனால் அவரோட ஸ்பீச்லாம் பார்த்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பட் என்னோட கருத்து என்னன்னா, ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுப்போம். வாய்ப்பு கொடுத்துட்டு அவர் எதுவும் பண்ணலன்னா வந்து கேள்வி கேட்கலாம். பட்டு வாய்ப்பே கொடுக்காம ஒருத்தர் இத்தனை போட்டு அடி அடிச்சு அவர் இவ்வளோ தூரம் போய் அது ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. பட் ஆனால் வாய்ப்பு கொடுத்துட்டு அப்புறம் பேசலாம். ஏன்னா நிறையா கமெண்ட்ஸ் எல்லாம் அப்படி தான் பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த லைன் இஸ் ஆல்வேஸ் லைன் அப்படி சொல்லுவார். அது ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறமேட்டு டேரெக்டாக நிறையா கட்சிகள் அடிச்சிருக்காரு. இந்த தடவை ஓப்பனாகவே அடிச்சிட்டாரு. பாயசம் சொல்லுவாங்க. பட் அதையும் இது சொல்லிவிட்டு அதுக்கப்புறமேட்டு ஓப்பனாகவே அடிச்சிட்டாரு. எனக்கு திமுக தான் கட்சி எதிரி அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் பார்க்கலாம் இந்த தடவை என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிடும். ஜெயிக்கிறாரோ தோக்குறாரோ நாங்கள் ஆஸ் எ ஃபேனாக பின்னாடி இருப்போம், அவ்வளோதான். இல்லை, எனக்கு தெரிஞ்சு அலையன்ஸோடு வந்தால் தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ தான் ஜெயிக்க முடியும், ஏதாவது ஒன்று பண்ண முடியும். இல்லைன்னா தனியாக நின்னாங்கன்னா நம்ம கமல் என்ன பண்ணாரோ அதே தான் போய் இவரும் பண்ணுற மாதிரி இருக்கும். யாரு கூட போய் கூட்டணி சேர்ந்துட்டு அதுக்கப்புறமேட்டு பேர்லாம் கெடுத்த மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்களே பிடிச்சி திட்டியிருப்போம் கட்சி நம்ம தனியாக ஆரம்பிக்கும் போது. பட் கூட்டணி போகும்போது அது கொஞ்சம் கஷ்டமாயிடும். நான் ஆஸ் எ ஃபேனாக சப்போர்ட் பண்ணுவேன். எனக்கு தெரிஞ்சு அவர் அரசியல் வர்றது பிடிக்கல தான். ஆனால் நேற்று பேசின ஸ்பீச் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு நிறைய இன்ஸ்பயர் ஆகி அவர் ஜெயிக்கிறாரா தோக்குறாரு நம்ம ஆஸ் எ ஃபேனாக பின்னாடி நிற்போம். கடைசி வரையும் பின்னாடியே வந்துருவோம். ஆட்சி ஒழுங்காக இல்லை தான். அவர் வந்தனால தான் நிறைய இடத்துல வந்து இப்போ யாரோட முகத்திரையெல்லாம் கிழிக்கிற மாதிரி வந்துச்சு. பட் கரெக்டாக தான் கரெக்டான சமயத்தில் தான் இறங்கியிருக்காரு. அந்த சினிமாக்காரன் எல்லாருமே சினிமா அந்த கட்சியில் இருக்கிறவங்க எல்லாமே. இவரை மட்டும் என்னமோ சினிமாலேருந்து வந்தேன்னு சொல்கிறாங்க. எம்ஜிஆர் யார், நம்ம ஜெயலலிதா யார், எல்லாமே சினிமாலேருந்து வந்தவங்க. பட் இவர் கொஞ்சம் சின்ன வயசுலேயே வந்துட்டார். அதனால் கண்டிப்பாக அவர் சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான். இல்லை, ஃபஸ்ட்டு தடவை ஜெயிக்க முடியுமா இல்லைன்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம அவ்வளோ பெரிய ஆளா இல்லை. பட் ஆனால் அடுத்த எலெக்ஷன் வரப்போ கண்டிப்பாக அவர் ஜெயிப்பார் நினைக்கிறேன். ஏன்னா இந்த தடவையே எல்லாத்தையும் பெருசாக இப்போ ஸ்ட்ராங்கான கட்சி எதுவும் இல்லை. நம்ம சீமானெலாம் நம்பியிருக்கோம். அவரும் இதே மாதிரி பின்னாடி போயிட்டே தான் இருக்கார். பட் நம்ம போயிருந்தேன் ப்ரோ. நேற்று நைட் இன்னைக்கு நைட்டு தான் வந்தேன் நான். ஸோ ரொம்ப வந்து சூப்பராக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு மாநாட்டில் வந்து பார்த்தோன்னா என்னால் போக முடியல. அன்றைக்கி ஒர்க்கு சமயத்தில் வந்து பார்த்தோன்னா என்னால் போக முடியல. ஸோ செகண்ட் மாநாடை மிஸ் பண்ணவே கூடாதுன்றதுக்காகவே போனேன். சீரியஸ்லி ப்ரோ, ஒரு 6 hours வரைக்குமே வந்து பார்த்தோன்னா சரியான வெயில். அதுலேயும் வந்து பார்த்தோன்னா தளபதியை பார்த்தே ஆகணும், என்ன ஆனாலும் சரி தளபதியை பார்த்தே ஆகணும். 6 மணி நேரம் வந்து பார்த்தோன்னா உட்காந்துருந்தோம் ப்ரோ அந்த இடத்து சரௌண்டிங்லேயே. எத்தனை பேர் வந்திருந்தாங்க. ஸோ மாநாடோட வந்து பார்த்தோன்னா 2வது மாநாடுக்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா க்ரௌடு தெறிக்க விட்டது. ஸோ அபவுட் தளபதியோட ஸ்பீச் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோன்னா, ஸ்பீச் நான் சீரியஸாக சொல்கிறேன் ப்ரோ. முதல் மாநாட்டில் வந்து பார்த்தோன்னா இப்போ கட்சிக்கு வந்திருக்காரு அப்படின்றத தெரியப்படுத்துறாரு. ஸோ செகண்ட் மாநாட்டில் வந்து பார்த்தோன்னா டைரக்டாகவே வந்து எல்லாத்தையுமே அடிச்சிட்டாரு. ஸோ மோடி சார், நரேந்திர மோடி சாராக இருக்கட்டும், அப்புறம் MK ஸ்டாலின் சாராக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து பார்த்தோன்னா ஓப்பன் டைரக்ட் தாக்குதல் தான்.
ஸோ இறங்கி அடிச்சிட்டாரு அங்கிள்லாம். ஆக்சுவலாக வந்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் மாநாட்டில் வந்து பார்த்தோன்னா ஃபாசிசம் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து பார்த்தோன்னா பிஜேபியை சொல்லியிருந்தாரு. ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா அவர் வந்து பார்த்தோன்னா ஓப்பனாக வந்து பார்த்தோன்னா தமிழ்நாட்டுக்கு பிஜேபி செல்லாது அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து அவர் டைரக்டாவே அவர் தாக்கியிருப்பாரு. அந்த ஒரு விஷயத்தெல்லாம் அந்த டைரக்டா சொல்றதுக்கு ஒரு தைரியம் வேணும். ஸோ அந்த விஷயத்த வந்து பார்த்தோன்னா நல்லாவே சொல்லியிருந்தாரு. ஒரு சில பேருக்கு வயிறு எரியும். அதை நமக்கு அவரே ஆக்சுவலா ஒன்று சொல்ல போனா ப்ரோ, இந்த கட்சியோட கொள்கையே வந்து பார்த்தோன்னா வெறும் 8 கொள்கை தான். ஒரு சில பேர் என் கொள்கையே தெரியாது அப்படின்லாம் ஒரு சில பேர் இருப்பாங்க, ஒரு சில பேர். ஸோ அவங்களுக்கு நான் சொல்ல வர்றது என்னன்னா, சமூக நீதியும் பார்க்குறோம், சமத்துவத்தையும் பார்க்குறோம், அதுக்கப்புறம் மதச்சார்பின்மையும் பார்க்குறோம், பெரியாரிசமும் பார்க்குறோம், அம்பேத்கரிசமும் பார்க்குறோம், மார்க்சிசமும் பார்க்குறோம், திராவிடத்தையுமே பார்க்குறோம், சோசியல் தமிழ் நேஷனலிசம், தமிழ் தேசியத்தையும் பார்க்குறோம். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா தெரியாத மாதிரி வந்து பார்த்தோன்னா உங்க கொள்கை என்ன முதல்ல அப்படின்னு. ஏன் யாருக்கும் கொள்கையை வந்து எந்த விஷயமும் தெரியாதா என்னது? நீங்களே சொல்லுங்க. இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா தளபதியே வந்து டைரக்டா சொன்னாதான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியும் அப்படின்னு ஏதாவது இருக்கா? ஏன் அரசியல்வாதினா இப்ப நீங்க வந்து பார்த்தோன்னா சினிமால வந்து இவ்வளவு வருஷம் பார்த்துட்டு இருந்தவர் இப்ப அரசியல் போது எல்லாரும் அப்படிதான் சொல்ல செய்வாங்க ப்ரோ. எல்லாமே வந்து பார்த்தோன்னா நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணணுன்றதுக்காக மட்டும்தான் அவங்க எல்லா விஷயமும் வந்து இறக்க ஆரம்பிப்பாங்க. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலுமே அவர் நெகட்டிவிட்டின்றது வரதான் செய்யும். ஸோ அந்த நெகட்டிவிட்டி ஒரு அசால்ட்டா வந்து ஹேண்டில் பண்றாரு. அவர் வந்து 2026ல வந்து தனியா நின்னா பரவாயில்ல நினைக்கிறீங்களா, இல்ல அலைன்ஸ் வச்சா பரவாயில்ல? தனியா நின்னாலே பரவாயில்ல ப்ரோ. எனக்கு நான் சொல்றேன், ஏன் சொல்றேன்னா இப்போ அலைன்ஸ் வைக்கிறதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ப்ரோ, இப்போ ஒரு சில கட்சியெல்லாம் வந்து பார்த்தோன்னா எத்தனையோ அலைன்ஸ் வச்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தோன்னா இப்போ தனிச்சு நின்னார் அப்படின்னா இவரோட பேர் வந்து பார்த்தோன்னா அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு ஹிஸ்ட்ரியா இருக்கும். தனிச்சு நின்று அவர் ஜெயிக்கிறாரோ தோக்குறாரோ அது அப்பாற்பட்ட விஷயம். தனிச்சு நின்னா பவர் ப்ரோ அவருக்கு சீரியஸா. அடுத்து வந்து மாற்று சக்தியா இருக்குன்னு நினைக்கிறீங்க? டிவிக்கு வந்து 2026 ஒரு மாற்று சக்தியா இருக்குன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா இருக்கலாம். நம்ம வந்து எதுவும் சொல்ல முடியாது ப்ரோ, அவங்களுடைய அது விஷயம். பட் ஆனா நடக்கும்னா நல்லதுதான். எனக்கு எதா இருந்தாலும் ஓகே. ஃபயரா பேசிட்டாரு, நல்லா கூஸ் பம்ஸா இருந்துச்சு. இதே கடைசி வரைக்கும் பிடிச்சாருன்னா போதும். அஸ் அ ஃபேனா இது நான் சொல்லுவேன். பட் வந்து அஸ் அ ஃபேனா சொல்லுவேன், நான் தொண்டன்லாம் கிடையாது. ஏன்னா நான் வந்து வேற பாலிடிக்ஸ், எனக்கு வந்து பிஜேபி தான் ரொம்ப பிடிக்கும். அதனால டிவிக்கு பற்றி தானா அவரோட ஸ்பீச் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் அவர் வரப்போறாருன்றதை தெரிஞ்சு நிறையா நெகட்டிவ்ஸ்லாம் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. அது மட்டும் வேண்டாம், ஒருத்தருக்கு வாய்ப்பு தான் கொடுத்து பார்ப்போமே. இப்போ இருந்தவங்க எல்லாரும் எதுவும் காலத்தில் அவரு பேசுறதுல பிடிச்ச விஷயம் என்ன? பிடிச்ச விஷயம் எல்லாமே தான் பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த டிவிக்கு எனக்கு வந்து அகெயின்ஸ்ட் வந்து டிஎம்கே தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு ரைஸா பேசினார்ல. அப்புறம் மதுரை மாநகரில் வந்து எல்லா கிழக்கு தொகுதியிலே விஜய் அப்படின்னு வரல, அது நல்லா இருந்துச்சு. கடைசியில் எல்லாத்தையும் சொல்லுவாருன்னு நினைச்சேன். கிழக்கு மேற்கு எல்லா இடத்துலயுமே விஜயும் வரல, அது சூப்பரா இருந்துச்சு, பிரம்மாண்டமா இருந்துச்சு. நான் இது கூட்டணி வச்சா பரவாயில்ல நான் நினைக்கிறேன். கூட்டணி வந்து அதிமுகவோட வச்சா பெட்டரா இருக்கும். ஏன்னா அவங்க முடிஞ்ச அளவுக்கு தட்டி முட்டி எதனா ஒன்று பண்ணாங்க. அதனால அதிமுகவோட வச்சா 2 பேர் சேர்ந்து நல்லா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இல்லைன்னா அவரை தனியா நின்னாருன்னா அடிச்சே தள்ளிடுவானுங்க. ஏன்னா அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குது. இப்போ வேற இப்போ போலீஸ் மேல எல்லாம் தப்பு சொல்றோம். ஆனா போலீஸ் மேல தப்பு சொல்லி ஒரு பிரச்சனையுமே இல்லை. அவங்க வந்து மேலே எங்க எப்படி ஆர்டர் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி தான் வந்து போலீஸ் செய்வாங்க. இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு பிசிக்கு வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் கொடுக்குறாரு, சப் இன்ஸ்பெக்டர் கொடுக்குறாருன்னா அவருக்கு வந்து இன்ஸ்பெக்டர் கொடுப்பாரு, அவருக்கு வந்து டிஎஸ்பி கொடுப்பாரு, அவருக்கு வந்து ஹையர் ஆஃபீஸ்ல எல்லாம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரா அந்த மாதிரி ப்ரெஷர் கொடுக்க போலீஸ் வந்து அவங்களுடைய ஒர்க்கை பாக்குறாங்க. அதனால நம்ம போலீஸ் தப்பு சொல்ல முடியாது. ஹையர் ஆஃபீஸில் அங்க இருந்து மேல இருந்து என்ன வருதோ அதுதான் பண்ண முடியும். அதான் பண்ணிட்டு இருக்காங்க, பண்ணட்டும். 2026 களத்துல சந்திக்கிறேன்னு சொல்லிக்கிறாங்க, பார்க்கலாம். சப்போர்ட் அஸ் அ ஃபேனா மூவிக்கு சப்போர்ட் பண்ணுவேன், ஆனா அரசியல்ல சப்போர்ட் பண்ண மாட்டேன். நான் அண்ணாமலை நான் வந்து பிஎம்கே பிஜேபி அவரு போனாலும் சரி, அவருக்கு வந்து நான் டைரக்டா மோடிக்கே சப்போர்ட் பண்ணிக்கிறேன். பிஜேபி பால் தெரியலையே, இதெல்லாம் பாட்டுறாதீங்க ப்ரோ. அவர் பேசுறதுலேயே பிடிச்ச விஷயம்னு பார்த்தீங்கன்னா அந்த எம்ஜிஆர் கேப்டன் சார் எல்லாம் மென்ஷன் பண்ணி காட்டுவார். அந்த சீன் சூப்பராக இருக்கும். அப்புறம் வந்து ஒரு குட்டி கதை சொல்லுவார், அது அந்த ஸ்டோரி சூப்பராக இருந்தது. இது மாதிரி ஒவ்வொரு எலிமெண்ட்ஸும் நல்லா கூஸ்பம் மாதிரி தான் பேசியிருந்தார். இப்படி தான் பேசணும். உண்மையாலுமே மக்கள் இது மாதிரி பேசினா தான் நல்லா என்கரேஜ் ஆகுவாங்க. யங்ஸ்டர் நல்லா சப்போர்ட் இருக்குது, அவருக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஆனால் 2026 சிஎம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவர் கொஞ்சம் பிளான் பண்ணார்னா துணை சிஎம் ஆகலாம்.
துணை சிஎம் ஆயிட்டாருன்னா 2031 அவருக்கு வாய்ப்பு இருக்கு சிஎம் ஆக. இப்போ வந்து 2026 அவர் வந்து ஏடிஎம்கேவோட அலைன்ஸ் வச்ச துணை சிஎம் ஆகலாம். அப்படி இல்லைன்னா தனியாக நின்னாருன்னா மினிமம் ஒரு 5-10 தொகுதி ஜெயிச்சு. ஆனால் அந்த தொகுதியால் அவர் வந்து மற்றவங்க சிஎம் ஆகிற மாதிரி இருந்தால் அவர் துணை சிஎம் ஆகலாம். இது மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தா அவர் 2031 சிஎம் ஆகலாம். டைரக்டா மோடி சார் பிஎம் தாக்கியிருக்காங்க. நம்ம டிஎம்கே அங்கிள் ஸ்டாலினை தாக்கியிருக்காரு. இன்டைரக்டா நம்ம எடப்பாடி கூட கையில் ஒன்றும் இல்லை, எடப்பாடி சாரோட கையில் ஏடிஎம்கே இல்லை, அது வந்து மோடி கையில் தாங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. எல்லாத்தையுமே தாக்கிட்டாரு. இப்படி எல்லாத்தையும் தாக்குறீங்க, விஜய்க்கு நிறைய ப்ரெஷர் வரும். இப்படிலாம் நம்ம நெகட்டிவாக ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. அவர் கால் வச்சுட்டாரு. அரசியலுங்கிறது ஒரு சாக்கடை தான், ஆனால் அது தெரிஞ்சும் கால் வச்சுட்டாரு. பேக்கும் அடிக்க முடியாது. அவர் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. ஆனால் அவங்களுக்கு சப்போர்ட் அவங்க ஃபேன்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்தால் போதும், இவரும் ஸ்ட்ராங்காக இருந்தால் போதும். 10 வருஷத்துக்கு ஸ்ட்ராங்காக இருந்தால் கமல் சார் மாதிரி கட்சிக்கு சேராமல் அவங்க எம்எல்ஏ சீட் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து ஒரு நல்ல நாணயமான ஆளாக கொடுக்கணும். ஏன்னா மற்ற கட்சி எல்லாருமே எலெக்ஷன் நின்றுட்டு எல்லாம் தாவி போனவங்க தான். அவங்க ரசிகராக பார்த்து கரெக்டாக சீட்லாம் இது பண்ணி அவர் நல்லா ஒரு பேக்ரவுண்ட் அமைச்சார்னா அவருக்கு வாய்ப்பு இருக்குது. தேங்க்யூ.